3 வேளை சாப்பிடக்கூட தான் நிறைய செலவாகுது. அதுக்காக நம்ம ஒரு வேளை தான் சாப்பிட்றதுன்னு முடிவு எடுப்போமா? 3 வேளை சாப்பிட்றது குறைந்தபட்சம் தேவை. அதுக்கப்புறம் டீ, காஃபி சாப்பிட்றதும், வடை சாப்பிட்றதும் எல்லாத்துக்கும் தான் மனுஷன் செலவு பண்ணணும். நல்லா தானே இருக்கணும். ஒரு நாட்டோட ஜனநாயகம் செழித்து வாழணும்னா, ஜனநாயகத்துக்கு பண்ணுற செலவை அதிகம்னு பார்க்கக்கூடாது. நீங்கள் வேறு செலவுகள் பண்ணாமல் இருந்து இந்த செலவு மட்டும்தான் அதிகம்னா சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 1,40,000 கோடி ரூபா பெரிய பணக்காரங்களுக்கு வரி தள்ளுபடி பண்ணுறீங்க. வங்கிகளில் வாங்கின கடனில் 2 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணுறீங்க. ஒரு தேர்தலுக்கு என்ன 2 லட்சம் கோடியாக செலவாகுது? அரசு பண்ணுற செலவு எவ்வளோ? கட்சிகள் பண்ணுற செலவு எவ்வளோ? நான் ஒன்றும் இல்லைங்க, காசு ரொம்ப செலவாகுதுன்னா சிம்பிள் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். எலக்டோரல் பாண்டுன்னு ஒரு ஊழல் வெளியில் வந்தது இல்லை மோடி ஆட்சியில், கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் இல்லை. அப்போ கார்பரேட்டுகள் தனக்கு தேவைக்கு கட்சிக்கு காசு கொடுக்க தயாராக இருக்காங்கல்ல. காசு இல்லை உங்ககிட்டன்னா இந்த கார்பரேட்டுகள் கிட்ட ஸ்பெஷல் எலெக்ஷன் டேக்ஸ் போட்டு பணம் வசூல் பண்ணுங்க.